இல்ல தடை செய்யப்பட்ட நாய்கள் அப்படின்னும் போது இப்போ ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதுக்குன்னு என்ன பிரீட் அப்படின்றத வந்து நம்ம தனியா கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பிரீட் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே அந்த நாய் உரிமையாளர்கள் வந்து எங்கிருந்து வாங்கியிருக்காங்க, லைசன்ஸோட தான் வாங்கியிருக்காங்களா இல்ல லைசன்ஸ் இல்லாம வாங்கியிருக்காங்களா அப்படின்ற முழு விவரமும் தெரிய வரும். அப்படி கண்டறியப்பட்டால் அந்த தனிநபரிடம் தனியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இல்ல ஆன்லைன்ல வந்து ஒரு 5 minutes வேலை தான். வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் வந்து இருக்கக்கூடியவர்கள் வந்து 5 minutes வேலை தான். ஆன்லைன்ல போனா பண்ணிடலாம். 1 monthக்குள்ள வந்து நம்ம மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு செல்ல பிராணிகள்லாம் இதுல ரெஜிஸ்டர் பண்ணுமாறு தெரிவித்துக் கொள்கிறோம். மேடம் 1 month கால அவகாசம் கொடுத்திருக்கோம். ஒருவேளை அந்த 1 monthக்குள்ளாடி அவங்க தவறுனா அவங்க மேல ஏதாவது பெனால்டிஸ் மாதிரி ஏதாவது சார்ஜ் பண்ண வாய்ப்பு இல்ல? நம்ம 1 month டைம் கொடுத்திருக்கோம். அவங்க ரெஜிஸ்டர் பண்ணட்டும், அதுக்கப்புறமா வந்து பெனால்டி போடுறத பாக்கலாம். இது வரைக்கும் ராபிஸ் வந்து மாநகராட்சியில வந்து கிட்டத்தட்ட 1,80,000 நாய்கள் வந்து நம்ம 2023 வந்து கணக்கிட எடுப்புல தெரிய வந்திருக்கு. அதுல வந்து 67,297 நாய்கள் வந்து ராபிஸ் வேக்சின் மாநகராட்சி சார்பா வந்து போடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. வரக்கூடிய காலகட்டங்களில் சென்னை மாநகராட்சி முழுவதுமா வந்து அனைத்து சாலையில் இருக்கக்கூடிய நாய்களுக்கும் இந்த ராபிஸ் வேக்சின் வந்து போட்டு முடிக்கப்படும். இந்த ராபிஸ் வேக்சின் வந்து ஒரு ஆண்டு காலகட்டத்துக்கு வந்து இருக்கும். அதற்பின் தொடர்ச்சியாக அந்த நாய்களுக்கு வந்து ராபிஸ் வேக்சின் போடப்படும். ஒரு டாகுக்கு வந்து வீட்டுல வளர்க்கிற பெட்ஸுக்கு எல்லாமே சிப்பு பொருத்தணும். அதுக்கு கால அவகாசம் ஏதாவது இருக்கா? அதுவும் அந்த 1 month இல்ல 1 month டைம் கொடுத்திருக்கோம். மாநகராட்சி சார்பா வந்து இந்த சிப் பொருத்தப்படும். அதே போல தனியார் இருக்கக்கூடிய பெட் கிளினிக்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாநகராட்சி இருக்கக்கூடிய போர்ட்டல்ல வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. தனியார்ல வந்து வேக்சின் போடுறாங்க, தனியார் பெட் கிளினிக்ல வந்து வேக்சின் போடுறதுலாம் கூட இந்த ஆன்லைன் போர்ட்டல்ல வந்து அவங்க உடனே ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி தான் இந்த ஃபார்மேட் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து செல்ல பிராணிகளாக இருந்தாலும் சரி, சாலையில இருக்கக்கூடிய நாய்களா இருந்தாலும் சரி, இந்த போர்ட்டல் மூலியமா கண்காணிக்க நம்ம மாநகராட்சிக்கு வசதியா இருக்குன்றதை தெரிவித்துக்கிறேன். இப்ப நீங்க மழை காலம் வந்துருச்சு, எப்படி நம்ம மக்கள் எல்லாம் போய் வந்து அந்த நாயை பிடிப்பாங்க? ஏற்கனவே வந்து ரோடுகள்லாம் சரியில்லாம இருக்கு. இப்ப இந்த மழை காலம் அந்த பணிகள் எப்படி இருக்கும்? இதோட சேர்த்து நாய் வந்து நாய்க்கு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. மழை காலம் இல்ல மாநகராட்சி சார்பா வந்து பல்வேறு துறைகள் வந்து செயல்பட்டு வருகிறது. அதுல ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கு. ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கீழே வெட்டினரின்னு தனியா டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுக்குன்னு தனியா HODs இருக்காங்க. சோ கண்டிப்பா இது வந்து தொடர்ந்து பொதுமக்களோட கோரிக்கை வந்து இது இருக்கிறதுனால நம்ம மாநகராட்சி சார்பா இந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கோம்.